ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z சென்னை ரியல் எஸ்டேட். நம்ம இப்போ பார்க்க வந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா போரூர் பக்கத்தில் கெருகம்பாக்கம்ன்ற ஒரு ஏரியாவில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. இங்கே போரூரில் வந்து லொக்கேஷன் பார்த்துலாம். இந்த போரூரில் கெருகம்பாக்கம் பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இங்கேருந்து உங்களுக்கு போரூர் ரவுண்டானா நியர்பையில் இருக்குது. ஐடி பார்க்னா DLF ஐடி பார்க் நியர்பையில் இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஸ்கூல்ஸ்னா PSBB ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு வந்து சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. என்ன இல்லை போரூர்ல அந்த லெவல்ல வந்து பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு லொகேஷன் தாங்க இது. மெயின் ரோட்ல இருந்து பஸ் போற ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ்ல தான் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. கெருகம்பாக்கம் டு அனகாபுத்தூர் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க. எலிவேஷன் பாருங்க எவ்வளவு ஒரு கிராண்டியரான லுக்ல நல்ல ஒரு எலிவேஷன் வந்து அமைஞ்சிருக்குங்க. 1100 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட உங்களுக்கு வந்து லேண்ட் ஏரியாவும் உங்களுக்கு வந்து பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணி அப்படின்னா 1,60,00,000 வருங்க. இன்டீரியர் வந்து நானே பண்ணிக்கிறேங்க அப்படின்னா 1,55,00,000 வருங்க. ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது 1,050 வருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 155 வருங்க. ஸோ அதுல இன்டீரியர் இல்லாமனா 150 வருங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. எந்தவித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால டேரக்டாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பாருங்க. நல்ல ஒரு பக்காவான லொக்கேஷன் தாங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஸ்எஸ்ல கிராண்டியராக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. எலிவேஷன் பார்த்துட்டோம். உள்ள வந்தீங்கன்னா நல்ல 2 கார் பார்க்கிங் இருக்கா மாதிரி நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் போட்டு 2 கார் நிற்கிற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டி டேங்க், சம்பு எல்லா ப்ரொவிஷனும் வந்து கார் பார்க்கிங்லேயே கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து செட் பேக்கு ஒரு 2 ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ பார்த்துருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் மெயின் டோர். மெயின் டோர் வந்து டீக்ல பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு பெரிய இன்ச் வச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய வாசக்கால் யாருமே வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்ல ஒரு மெயின் டோரு நல்ல ஒரு பாலிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க. உள்ள என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த சைடில் ஒரு 3 விண்டோ இருக்கு, இந்த சைடில் 2 விண்டோ இருக்குங்க. மேலே LED ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்குங்க. ஹாலோட ஃபுல் வியூ அங்கே நீங்கள் டிவி வச்சிங்கன்னா இங்கே வந்து சோஃபா போட்டுக்கலாம். இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. இந்த சைட்லேருந்து இது வந்தீங்கன்னா கிச்சன் வாயு மூலையில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 11 அடிக்கு உங்களுக்கு வந்து ஒரு 15 அடி வருங்க. எல் டைப்ல கவுண்டர் டாப் நல்லாவே இருக்குங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன ஒரு பிளஸ்னா நீங்க கலர்ஸ்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கலர் அடிச்சதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இன்டீரியரும் உங்க கலர் டேஸ்ட் படி பண்ணிக்கலாங்க. இது வந்து கீழே இருக்க ஒரு பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ஒரு பிரஸ்டூட் டோர் தான். உள்ள என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் பெட்ரூம் தாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு ஒரு 16ன்ற மாதிரி ஒரு LED ஸ்பாட்லைட்டோட உங்களுக்கு வந்து அழகாவே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட், WPC டோர் போட்டு உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி நல்லா அழகா இருக்குங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க 2 பெட்ரூமையும் பார்த்துலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்ல இருக்கு. எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அகலமான ஸ்டெப்ஸ் தாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு. மேலே வந்தீங்கன்னா நிறைய டியூப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹாலே இருக்காதுங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹாலு, டிவி யூனிட் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு. ஒரு 3 ஜன்னல் வச்சு இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மேலே பார்க்குறீங்க. ஒரு இடத்துல கூட லைட் எரியல பாருங்க. ஏன்னா இது லைட்டே போடாம எவ்வளோ வெளிச்சமா இருக்கு பாருங்க இந்த வீடு. அதுதான் நமக்கு தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ஒரு பிரஸ்டூட் டோர் தான். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு நீட் அண்ட் கிளீனாக சூப்பராகவே இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். மேலே வந்து LED ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்லாம் வந்து பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு அழகான ஒரு பெட்ரூம் தான். அங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு. ஒரு 5க்கு 7ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து வென்டிலேஷனோட இருக்குங்க. வாங்க இந்த வீட்டோட 3rd அண்ட் ஃபைனல் பெட்ரூம் போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட 3rd அண்ட் ஃபைனல் பெட்ரூம். டோர் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 17ன்ற மாதிரி LED ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாகவே இருக்குங்க. இதை ஃபர்னிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா WPC டோரு. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த சைடில் ஒரு ஓப்பன் டைப்பு ஒரு இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இதுதான் பால்கனி இருக்க ஏரியா. பால்கனி ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. 5க்கு ஒரு
10ன்ற சைஸில் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த ஏரியா நியர்பைல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, see you, bye bye.